இந்த வேலையை வாங்கிட்டேன் பாத்தியா? உன் மூஞ்சில கரிய பூசிட்டேனா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, இந்த மதியை யாரால அடக்க முடியாதுடா. வாங்கிக்கட ஒரு அடிப்பாலான்னு கண்ணத்துல குடுப்பேன்டா. ஐயோ விட்டுருமா மதி, விட்டுருமா. மன்னிச்சுக்க மாமா, மதிய மன்னிச்சுக்கோமா, கையெடுத்து கும்பிடுறேமா. எத்தனை பேர் வந்தாலும் இந்த அழகுமதிய அடக்க முடியாதுடா. நான் நதி மாதிரி. என்னை யாரு தடுத்தாலும் என் லட்சிய பாதையை நோக்கி போய்க்கிட்டே இருப்பேன். தங்கராஜ் அப்ப வந்தாலும் என்ன தடுக்க முடியாது அப்படின்னு நம்ம அழகுமதி பேசின அழகான அற்புதமான டயலாக் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அன்பு உறவுல செம்ம மாச அடி தூளு கிளப்பு பட்டே கிளப்பி கிளி கிளின்னு கிழிச்சு எடுத்துட்டு வந்துடுறாங்க நம்ம மதி தங்கராஜ் மாப்பிள்ளைய. தங்கராஜு உனக்கு தாறுமாறு தக்காளி சட்னி தான் போங்க. வீட்டுக்கு வந்துட்டா அங்க பெப்பர் மண்டை இருக்கு பாத்தீங்களா, தங்கராஜ் அம்மா ஆத்தாக்காரி ஊமை விழிகள் கிளவி இருக்கே அந்த மாதிரி. என்ன தைரியம் இருந்தா ஏண்டா உன்னை இந்த போடு போட்டு தள்ளிட்டு போறா. அதாம்மா அவ என்ன முன்னுக்கு வந்துருவாளாமே, இதோட வேலை பெருசா கிடைக்குமே, கிடைக்கும்னு சொல்லிட்டு போறா. அவளை விடக்கூடாதுமா, எப்படி வேலை வாங்குறான்னு பார்த்துப்படுவோம். டே நீ ஒருத்தன், அவ அம்புடு கழுவி ஊத்திட்டு போயிருக்கிறா. அதை விட்டுட்டு அவளுக்கு வேலை கிடைக்குதான் கிடைக்காம போதான், அது பிரச்சனை இல்ல. என் பிள்ளை எப்படி அவ திட்டிட்டு போக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போன போடுறா அப்படின்னு அவங்க ஆத்தா அப்பனுக்கு போன போட ரேவதி பக்கு பக்குன்னு இருக்கு. ஐயோ என்ன ஆக போகுதோ அப்படின்னுட்டு இங்க பாத்தீங்கன்னா என்ன புள்ள உங்க புள்ள உங்க வீட்டு மருமக அப்படிங்கல. என்ன என்ன சம்மந்தி என்ன சொல்றீங்க? வந்து என் புள்ள என்ன பேசிட்டு போனா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்னது பேசினது மதி கிளி கிளின்னு கிழிச்சது. அடா ஆமாங்க, வந்த கேடு டாயின்ட்டு தான் வர்றாங்க. என் வேலை போனதுக்கு காரணம் முதல் காரணம் நீதானா? நீதானாடா பாவி, உனக்கு நான் அப்படி என்னடா பாவம் பண்ணேன்? ஓய் என்ன ரொம்ப பேசுற ஆய் போய்ங்கிறாங்க. அங்கிட்டு திரும்பிட்டு என்ன ரேவதி அக்கா, என் வேலை போனது காரணமும் உங்களுக்கு தெரியுமா? இல்ல உங்க புருஷன் மட்டும்தான் இதுக்கு சம்மந்தமா? உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கல. ஐயோ மதி நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கே தெரியலையே. அப்ப உங்களுக்கு தெரியாது? பொய் சொல்லாதீங்க. உங்க புருஷன் உங்களுக்கு சொல்லாம இருந்திருப்பாரு. ஐயோ சத்தியமா என்னன்னு தெரியாது ரேவதி அப்படின்னு சொல்ல அப்படியே பாக்குறாங்க. பயங்கரமா விட்டு கெடாசிட்டு போறாங்களா. நான் இதை விட பெரிய வேலையா, உன்னை விட உன் முன்னாடி வந்து காமிப்பேன் வேலை, பெரிய வேலையான்னு சொல்லிட்டு போறாங்களா. அத பூரா அப்படியே சொல்ல, இவ்வளவா திட்டிட்டு வந்தா, அவ இன்னைக்கு வரட்டும், இன்னும் வீட்டுக்கு வரல. அப்பவும் கேட்டேன் எங்க போறான்னு. கேட்டா பதிலே சொல்லாமல வந்தா. அவ மனுஷியாமா, என்ன சொல்றது ஒண்ணும் புரியலையேங்கிறாங்க. இங்க பாருங்க, உங்க மகளை வீட்டுக்கு அனுப்பி விட்டாதான் எல்லாம் சரியாகும் அப்படிங்கல. ஏங்க அவ பண்ணதுக்கு என் பிள்ளை என்ன பண்ணும் அப்படின்னு லட்சுமி துடிக்குது. இப்ப தெரியுதா உன் பிள்ளைக்கு ஒண்ணுன்னா ஐயோ ஐயோ அனுப்பிடாதீங்க அப்படின்னு எவ்வளவு ஆள பறக்குற. இப்ப போன பேசிட்டு வச்சிடுறாங்க. தங்கராஜ் என்னடா அப்படிங்கல. அதாம்மா எனக்கே புரியல, யாரும்மா சொல்லிருப்பா? ரேவதி அப்படியே நைஸா பாத்திரம் பண்டம்லாம் எடுத்துட்டு அடுப்படிக்கு போயிட்டு காதை மட்டும் இங்க வைக்குதுங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னுட்டு என்ன பண்ணுதுங்க ஆத்தாளமைன்னு. யாரு சொல்லிப்பா? ஏண்டா உன் பொண்டாட்டி எதுவும் சொல்லிருப்பாளா? அம்மா அவ வந்தோன்னே என்ன கேட்டா? நீனு தானக்கா அதுக்கு உடந்த, உன் புருஷன் உன்ட்ட சொல்லாம இருப்பாரு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையேன்னு கேட்டால்லம்மா. ஆமா அதுவும் சரிதான். அப்ப யாரா இருக்கும்? ஆனா மதி பாத்தீங்களா எப்படிங்க நம்ம ஆளு அறிவு கொழுந்து. உம்மா ஐ லவ் யூ மதின்னு சொல்லலாம். ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தப்ப பூ விபூதி எல்லாத்தையும் எடுத்து வச்சு கொடுத்தாங்க இல்லையா மலருக்கு. அதே மாதிரி ஐடியா அங்காச்சாமி அப்படின்னு சொல்லலாம், ஐயாச்சாமின்னு சொல்லலாம். இப்போ அதே சொன்னோன்னே மதி மேல ரேவதி மேல உங்களுக்கு டவுட் வரல. அப்புறம் எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஒருவேளை வேலை கேட்டு மறுபடியும் போயிருப்பாளோ, காலேஜ்ல சொல்லியிருப்பாங்களோ. இப்பதாம்மா புரியுது, காலேஜ்ல தாம்மா சொல்லியிருக்கணும் அப்படின்னு இதுங்களே தேத்திக்குதுங்க. ஆனா அவளுக்கு வேலை கிடைக்க விடவே கூடாது அப்படின்ட்டு சுரேஷுக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்ல, மாமா ஏன் மாமா நான் அன்னைக்கு வேணான்னு சொன்னேன்ல, கேட்டீங்களா? அவ பாட்டுக்கு வேலைக்கு போறா வர்றா, பொழுதுக்கு வீட்டுல இருந்தா பிரச்சனை தான் வருது. ஏன் மாமா? இல்லடா இப்பதான் அடங்கி உடங்கி இருக்கிறாள்ல, அதனாலதான் வேலையை தூக்குனேன். இந்த மறுபடியும் விஸ்வரூபம் கெடுத்துருச்சே அப்படிங்கிறாங்க. எப்படி தெரிஞ்சுடா? தெரியலையே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ வீட்டுக்கு போனோன்னு என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்ட்டு முடிக்கையில, மாமா போன வைங்க மாமா. ஏன்டா? சுனாமி சும்மிங்க போட்டு வந்துட்டு இருக்கு மாமா அப்படின்னு போன வைக்க. என்ன சுனாமி சும்மிங்கன்னா மதி அங்க போயிட்டாலோ? அட ஆமாங்க, நேரா சும்மா விடலங்க. மாமியாக்காரி திட்டுன கையோட என்ன இப்படி பேசின? அப்படித்தான் பேசுவேன். என் வேலையை போக்குனவன் அவன் மனுஷன், அவன்லாம் ஒரு மனுஷனா? என்னடி வீட்டு மாப்பிள்ளைய பார்த்து அவன் வேங்குற? உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா இருந்தா எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன புண்ணியம்? நான் ஏன் அவருக்கு மரியாதை கொடுக்கணும்? அட ஒருவேளை எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒரு பாசம் கொடுத்தாருன்னா நான் பதில் கொடுக்கலாம். என்கிட்ட அவர் விரோதத்தை கொடுக்கல, நான் என்ன பண்ண முடியும்?
ஏன்டி இப்படிலாம் பேசுற? உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது என் மாப்பிள்ளடி அப்படிங்கிறாங்க. உடனே மாமனார் இருந்துட்டு, "ஏங்க ஏங்க வாங்கன்னு கூப்பிட்டோனே, என்ன என்ன இப்படி இப்படி?" "அப்படியா? ஏய் என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? எங்க சுரேஷுக்கு ஃபோன போடு, பாக்கியராஜுக்கு ஃபோன போடு" அப்படி இப்படின்னு சொல்ல, "இருங்கங்க இவள நான் மனசார திட்டிறணும். ஏன்டி ஏய் நில்லுடி" அப்படிங்கல ரூம்குள்ள போறாங்க. "ஏய் நில்லுடி" அப்படிங்கல, "எங்கடி போற? என் வீட்டு மாப்பிள்ளைய திட்டிவிட்டு வந்துட்டு, இந்த வீட்ல உனக்கு என்னடி வேலை? போடி வெளியில" அப்படிங்கல அப்படியே பாக்குறாங்க. போடி வெளியிலன்னு ஒரு வாட்டி சொல்லி நீங்க பட்டதெல்லாம் மறந்துட்டீங்க. ஐயையோ! போலீஸ்க்கு போயிருவாளா? "ஏய் என்னடி போலீஸ்க்கு போறியா? போய்க்கடி. நாங்க ஒண்ணும் பயம் இல்லடி. எங்களுக்கு ஒண்ணு. நாங்க என்ன கொடுமையா படுத்தணும்னு சொல்லுவேன்டி." "ஓ! அப்ப கூண்டுல ஏறி சாட்சி சொல்லி ஜெயிலுக்கு போய் கம்பி எண்ணி கழித்தீங்க. ஆசை வந்துருச்சு உங்களுக்கு. அப்படித்தானே?" "ஏய் என்னடி பிராக்டிஸ் பண்ணி மனசுக்குள்ள அப்படியே ரொம்ப நாளா மனப்பாடம் பண்ண மாரி ஒப்பிக்கிற?" ஆஹா! புரிஞ்சு போச்சுங்க. இவ நம்ம குடும்பத்த வாழ வைக்க வரலங்க. அப்புறம் தென்ன வைக்க வந்தாளா? சும்மா வாய மூடுறி அப்படின்னு ராகவ் அப்போதைக்கு கமெண்ட் குடுக்குறாரு. இங்க பாருங்க, என் வேலைய போக்கிட்டாரு. அதுக்கா நான் அப்படியே சோர்ந்து போய் கிடக்க மாட்டேன். இத விட நல்ல வேலையா எடுத்து தீருவேன் அப்படிங்கையில சும்மா விட்டுருந்தாலாவது பேசாம இருந்திருக்கும் அந்த பிள்ளை. சொரிஞ்சு விடுதுங்க. இந்த வீட்டுக்கு நீ வரக்கூடாதுடி. என் மாப்பிள்ளைய பேசிட்டு நீ இருக்கக்கூடாது. வெளில கிளம்புடி" அப்படின்னு சொல்லி விரட்டி விட, அதுக்கப்புறம் பாக்குது வீட்ட. உங்களுக்கெல்லாம் உடனே வெளுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒரு பழமொழி. போட்டுக்கு போட்டு உங்களுக்கு போட்டா தான் சரி வரும்ன்னு தான் இப்ப இங்க வந்து புயலா வந்து நிக்க, சுரேஷ் அத பாத்துட்டு வைங்க மாமான்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வராரு. "மதி என்ன என்னாச்சு?" அப்படிங்கையில, என்னாச்சுங்கிறீங்க? உங்க மாமா சொல்லாம இருந்திருப்பாரு." "ஆமா இப்பதான் சொன்னாரு." "நீ என்ன மதி அப்படின்னு இங்கேயே வந்த? அப்புறம் என் புருஷன் நீங்க தானே?" புருஷன் நீங்க தானேன்னோனே சுரேஷுக்கு அப்படித்தான் இருக்குதுங்க. அப்ப அந்த பயப்புள்ள நல்லா பேசல பொண்டாட்டி அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துட்டு தான் இருக்கோ, அதனாலதான் வெறப்பா இருக்காரா பாருங்க. என் புருஷன் சொன்னோனே அப்படி சிலுக்குது அவர் மனசுக்குள்ள. இல்ல மதி, அது வந்து நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம்ல. நான் மாமாவ நல்லா கடிச்சு விட்டுட்டேன்." "மாமாவ கடிச்சு விட்டா, அங்க என்ன ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்களா? ஏன் அவருக்கு என்ன உடம்புக்கு?" "இல்ல நீங்க கடிச்சேன்னு சொன்னீங்களே, அதான் ஏதாவது ஊசி போடுறதுக்கு." ஆ காமெடி பண்றாளே! என்ன மதி இதெல்லாம் பேசிட்டு, விடேன் அப்படிங்கிறாங்க. "என்ன விட? லேசான விஷயமா? என் வேலை என் உயிர் மூச்சு நான் எத்தன வாட்டி சொல்லியிருக்கேன். இல்ல நான் வேலைக்கு போறதில்ல. உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் இருக்கா? என்ன மதி இப்படிலாம் பேசுற? நான் அப்பலாம் நினைச்சதே இல்ல மதி" அப்படிங்கிறாங்க. "அப்ப உங்க மாமா என் வேலைய போக்குன விஷயம் உங்களுக்கு தெரியுமா?" "ஐயோ! சத்தியமா எனக்கு அதெல்லாம் தெரியாது மதி. என்ன எதுவும் நினைக்காத. அப்ப உங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல தானே?" "ஆமா மதி" அப்படிங்கிறாங்க. "சரி வா வீட்டுக்கு போலாம். வா வான்னு" கைய பிடிச்சு இழுக்க, "எங்க கூப்பிடுறீங்க? நான் அவர் மேல கம்ப்ளைண்ட் குடுக்க வந்திருக்கேன். இங்க நான் சும்மா வந்தேன்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா?" "ஐயய்யோ! மதி மதி என் அக்கா வாழ்க்கைய நினைச்சு பாரு மதி ப்ளீஸ்" அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் முடியாதுங்க. என் வாழ்க்கையே போயிட்டு இருக்கு. நான் எப்படி அடுத்தவங்க வாழ்க்கைய நினைக்க முடியும்?" "அப்ப நீ சுயநலவாதியா? நீ நல்லவன்லன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன மதி நீ இப்படி இருக்கிற? நீ அப்படிப்பட்டவளா?" அப்படியே மதிக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்போ இவர் மனசுல நம்ம நல்லவங்கிறத நினைச்சுட்டு இருக்காரா? அப்ப வாயடிக்கிறோங்கிற மட்டும் தான் அவருக்கு கோவம். சரி போனா போறான் அப்படின்னு கொஞ்சம் மன்னிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி அது இருக்கட்டும். மன்னிக்கிறேன். அப்ப எனக்கு வேலை? என் வேலை என்ன ஆகுறது? ஐயோ! உனக்கு வேலை தானே! 1 வாரம் பொறு. உனக்கு நல்ல வேலையா நான் வாங்கி குடுக்குறேன். 1 வாரமா? தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் உடம்பே அப்படியே பொங்குது. எனக்கு 1 நாள் கூட தாங்க முடியாது. 1 மணி நேரத்துல எனக்கு வேலை வேணுமே வேணும். ஐயோ! மதி 1 நாளாவது போறேன்மா. உனக்கு சூப்பர் வேலைய நான் வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த 1 நாள் வரைக்கும் உங்க மாமா உள்ளார இருக்கட்டும். நான் கம்ப்ளைண்ட் குடுக்குறேன். வேகமா கம்ப்ளைண்ட் எழுத போகுது. ஐயோ! கம்ப்ளைண்ட் குடுத்தா அரெஸ்ட் யுவர் ஆனர் அப்படின்ட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்றோம். உள்ளுக கொண்டாந்து வைக்கிறோம். கம்பி எண்றாரு மாமா. அக்கா வந்து கவலைப்படுது. இதெல்லாம் நடக்குமே! ஐய்யய்யோ! கற்பனை பண்ணி பார்த்தாலே மனசே கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ்மா மதி மதின்னு கெஞ்சுறாங்க. உனக்கு சரி 1 ஹவர் தானே வா கிளம்பு அப்படின்னு கூப்பிட, எங்க என்னமோ வேலை ரெடியா இருக்க மாரி கூப்பிடுறீங்க. புரியுதுல்ல? அப்ப நீயும் அப்படித்தானே சொல்ற? ஐயோ! நான் சொன்னது 1 ஹவர்னா 1 ஹவர் இல்ல. எனக்கு இன்னைக்குள்ள வேலை வேணும். ஐயோ! அப்படின்ட்டு சரி என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் வராங்க. ஒண்ணும் இல்ல. நான் வெளில போயிட்டு வரேன். பார்த்துக்கங்க. 1 நாள் இன்னைக்கு லீவு அப்படின்னு கிளம்புறாரு. மதியம் வண்டியில ஏறிக்கிறாங்க. எங்க போறீங்க? வீட்டுக்கு தான். வீட்டுக்கா? எதுக்கு? உன்னோட சர்டிபிகேட் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. வேணாம் என் ஃபோன்ல எல்லாமே இருக்கு. காமிச்சுக்கலாம் அப்படிங்கிறா. இல்ல வீட்டுக்கு வா. வீட்டுக்கு போறாங்க. டேய் என்னடா நீங்க 2 பேரும் வர்றீங்க? அப்படின்னு சொல்ல, ஏன்? என் பொண்டாட்டி தானே அவ. அவ கூட தானே நான் வரணும். என்னடா இப்படிலாம் பேசுற? அப்புறம் எப்படி பேசணும்? அவளோட புருஷன் நானு. போதுமா? அவ புருஷன் தானே நானு. இப்படி சொன்னா போதுமா? ஏய் என்னடா இப்படி பேசுற? என்னம்மா நான் அப்புறம் எப்படிம்மா பேசணும்? ஓ தமிழ்ல பேசுறது பிடிக்கலையா? ஓகே. மை டியர் மை ஒய்ஃப் ஷி இஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல, டேய் என்னடா அப்படிங்கிறாங்க. ஓ ஹிந்தில சொல்லணுமா? இன மேரா ஜோரு அப்படிங்கிறாங்க. ஐயோ! என்னடா பேசுற அப்படிங்கிறாங்க. அம்மா இரும்மா உள்ளுக்குள்ள போயிட்டு உன் ஃபைல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடா நடக்குது? வெட்டி வச்சிருக்கானே உன் மாப்பிள. அந்த குழியில நான் விழுந்துறக்கூடாது. என் வேலை போயிரும். அதனால தான் அவள சாந்தப்படுத்தி கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மதிய பார்த்துட்டே பேசுறாரு. என்னடா பேசுற? ஆமாம்மா அவளுக்கு நான் வேலை வாங்கி குடுக்கணும் இன்னைக்குள்ள. இல்லன்னா என் வேலை போயிரும். கம்ப்ளைண்ட் குடுக்குறது இங்க பார் கம்ப்ளைண்ட் லெட்டரா? ஐயோ! சரியான ஆளா இருப்பா போல இருக்கே. இவ அந்த வீட்டுக்கு லாயக்கு இல்லடா. இவள வெட்டி விட்றா. ஐயோ!
உடனே உங்களுக்கு நான் வெட்டி விட்டு அப்படியே அலையணும். அதானே? ஏன்டா அப்ப இவ உனக்கு வேணுமா? இவ உன்னைய புருஷனாவே ஏத்துக்கலையாடா? யாரு சொன்னா ஏத்துக்கலன்னு? அவ என்னைய புருஷனா ஏத்துக்கிட்டா. என்னடா சொல்ற? ஆமா. கம்ப்ளைண்ட் குடுக்க வந்தாளே எதுக்காக? நான் புருஷங்கிறனால தானே? அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காடா. சரி ஓகே. அங்க வச்சு ஒண்ணு சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? நீங்க தானே என் புருஷன். உங்ககிட்ட தானே நான் சொல்ல முடியும்னு. அவ ஃபர்ஸ்ட்டு சொல்லத்தான் வந்தா. புருஷன்னு சொன்னதுக்கே உனக்கு இப்படி பத்திக்கிச்சாடா? ஆமா. அவ என்ன நினைக்கவே இல்லன்னு நெனச்சேன். இதுவே எனக்கு பெருசு இல்லையா? அப்படின்னு கூட்டிக்கிட்டு, "வா வா மதி" அப்படின்னு கூட்டிட்டு ஓடுறாருங்க. அடப்பாவி மனுசா பொண்டாட்டி தாசன் ஆயிட்டானே ன்னு அழுக. அங்க இருந்து நேரா மதிய கூட்டிக்கிட்டு சுரேஷ் கிளம்புறாங்க காலேஜுக்கு. மதி எங்க வேலை பார்த்துச்சோ அதே இடத்தான் கூட்டி போறாரு. "இங்கேயா? இங்க எதுங்க கூட்டி வர்றீங்க? வா நானாச்சு வா" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா, மதி மதின்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. கரெக்ட்டா அவங்க மதியோட அதிர்ஷ்டம் என்னமோ தெரியலங்க. அந்த அந்த காலேஜுக்கே ஓனர் வந்துடுறாங்க. ஓனருக்கு அந்த மதிய நல்லா தெரியுங்க. நல்லா பாடம் எடுக்குதுன்னு சொல்லி நல்லா பாராட்டியிருக்காரு. ஒரு ஆண்டு விழாவுல. மதி என்னாச்சு? நான் வந்து இப்போ 1 வாரமா இங்க இருக்கேன். உங்களே காணோம். ஏதாவது லீவ் போட்டீங்களா? என்னன்னு தெரியல அப்படிங்கல, சுரேஷ் என்ன பண்ணாரு, "சாரி சார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்." "என்ன?" அப்படிங்கிறாங்க. மதி நில்லு" அப்படின்ட்டு கொஞ்சம் தனியா போறாங்க. ஆனா மதியும் போய் கேட்குது. இல்ல சார். அவங்க வேலைய விட்டு 1 வாரம் ஆச்சு." "என்ன சொல்றீங்க?" அப்படிங்கல. "ஆமா" அப்படின்ட்டு நடந்தத பூரா எல்லாத்தையும் சொல்றாரு. "ஏங்க உங்க மாமா இப்படி இருக்காரு?" "அதான் சார் எனக்கே தெரியல சார். அப்படி பண்ணியிருக்காரு சார். எனக்கு அவர் வேலைய விடுறதெல்லாம் சம்மதமே இல்ல சார். பாவம் சார். இந்த காலத்துலலாம் பெண்கள் முன்னுக்கு வரணும். நல்ல ஒரு லட்சியத்த அடையணுங்கிற ஆசையில தான் சார் எல்லாரும் இருக்கிறாங்க. அத தடுத்து நிறுத்தக்கூடாது சார். என்ன பொறுத்தவரைக்கும் நான் அதுல விரும்பவே இல்ல. எல்லாரும் சமங்க. ஏன் இப்படி பண்ணாங்கன்னே தெரியல. எங்க மாமா கொஞ்சம் கட்டுப்பட்டியா இருக்கணும்னு நெனைக்கிறவரு. என்ன பொறுத்தவரைக்கும் மதி மாரி ஒரு நேர்மையான பொண்ணு நல்லா முன்னுக்கு வரணும் சார். பாவம் சார். அவ குணமே வேற சார். நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறவ. அவ வேலை இல்லாம முடங்கி கிடக்குறா. ப்ளீஸ் தயவு செஞ்சு" அப்படின்னு கால்ல விழுக போறாரு. "ஏய் எதுப்பா? இப்படிப்பட்ட புருஷன் கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும் அந்த பொண்ணு. நல்ல பொண்ணுப்பா. நல்லா பாடம் நடத்துவா. நீ கூப்பிடு" அப்படிங்கல டக்குனு அங்கிட்டு ஓடி போய் நின்னுக்குறாங்க மதி. அவங்களுக்கு கண்ணே கலங்குது. இவ்வளவு பேசுறாரே அப்படின்ட்டு. மதி வராங்க. கூப்பிட்டு வச்சு, "உங்களுக்கு வேலைய நீக்குனது யாரு?" அப்படின்னு அவர கூப்பிட, அந்த ஆளு வந்துர்றாரு. "யார கேட்டு நீங்க வேலைய தூக்குனீங்க?" "இல்ல மன்னிச்சிடுங்க. உங்கள நான் தூக்குறேன்" அப்படிங்கிறாங்க. "இல்ல சார் அது தூக்குறேன்னா தூக்குறேன்." மதி எவ்வளோ சொல்றாங்க, கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஒருத்தவங்க பேச்ச கேட்டுட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அழிக்க நினைச்சிருக்காரு. அவருக்கு இந்த காலேஜ்ல வேலையே இல்ல அப்படின்னு டிசிய கிழிச்சு குடுக்க, அதுக்கப்புறம் "உன் மாமாக்கு கால் போட்டு வர சொல்லு" அப்படிங்கிறாங்க. "எதுக்கு சார்?" "வர சொல்லு" அப்படிங்கல வர சொல்றாங்க. "எதுக்கு?" "வாங்க மாமா" அப்படிங்கவும் வர்றாரு. இங்க பார்த்தா, "சார் வேணாம் சார். பிரச்சனை வேணாம்" அப்படிங்கிறாங்க. "நீ சும்மா இரும்மா. நான் எனக்கு எல்லாம் தெரியும்" அப்படிங்கல தங்கராஜ் வர, என்ன சுரேஷ் மதி இங்க நிக்கிறாங்க. அப்பதான் "வாயா வாங்க 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 சார்" அப்படின்னு கூப்பிடுறாங்க. "வாங்க வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க." "என்ன?" அப்படிங்கிறாங்க. "அட வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் ரூம்லாம் வச்சு பேசுறாங்க. "இந்தாம்மா அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர். நீ தான் சொன்னியே, எங்க தங்கராஜ் அண்ணன் கையில தான் குடுக்கணும்னு." மதியும் சுரேஷும் இப்படி பார்த்துக்கிறாங்க. "என்ன?" அப்படின்னு அவரு தங்கராஜ் பார்க்க, ஒண்ணும் இல்ல சார். மதிக்கு ப்ரமோஷன் குடுத்துருக்குறோம். பெர்மனன்ட்டும் குடுத்தாச்சு. நான் இப்ப தான் வந்தேன். நான் போன வாட்டி வந்திருக்கையில குடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போனேன் போன மாசமே. இங்க தான் காலேஜ்ல குடுக்காம வச்சிருந்திருக்காங்க. 1 வாரம் அந்த பொண்ணு லீவ்ல இருந்துச்சாமே. இப்பதான் மேடம்லாம் சொன்னாங்க." ஐய்யய்யோ! நம்மள எதுவும் சொல்லிக் குடுத்துருப்பாளா? சொல்லிக் குடுத்தா இவ்வளவு மரியாதை குடுத்துருக்க மாட்டானே சார் சார்ன்ட்டு, ஆமா சார். அப்படி சார்" அப்படிங்கிறாங்க. உங்க சுரேஷ் மாப்பிள்ளையும் சொன்னாரு. என் மாமா தான் எல்லாம் நல்லவரு. அவர் கையால குடுக்கணும்னு 2 பேரும் சொன்னாங்க. உங்களால தான் இந்த வேலை அவங்களுக்கு கிடைக்குதாமே!" அப்படிங்கல. "என்னாலயா? நம்ம என்ன பண்ணோம்?" என்னமோ உள்குத்து இருக்கு. சரி பாராட்டுறாங்க. சிரிச்சுட்டு வாங்கிக்குவோம் அப்படின்னு, "சரிங்க சார்" அப்படிங்கிறாங்க. "இந்தாங்க" அப்படின்னு குடுத்து, "உங்க கையால குடுங்க" அப்படிங்கல மதிக்கு குடுக்குறாரு தங்கராஜு. "இனிமே கவலைப்படாம உங்க அண்ணன் இருக்காரு. உங்க வேலைக்கு பாதுகாப்பா இருப்பாரு. ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரிங்க சார் கிளம்பலாம்" அப்படிங்கிறாங்க. தங்கராஜ் இப்படி பார்த்துட்டு வெளில போறாரு. "என்ன போதுமா?" "சார்" அப்படின்னு சுரேஷ் மதியும் அவர் கைய பிடிக்க, "விடுங்க. எனக்கு தெரியாதா என்ன? குடும்பத்துக்குள்ள பிரச்சனையும் வரக்கூடாது. ஆனாலும் அவரையும் வர வைக்கணும். அதுக்காகத்தான் பண்ணேன். எவ்வளவு திமிரு பார்த்தீங்களா? எனக்கு பளார் பளார்ன்னு ஒரு அறையணும்னு தான் தோணுச்சு. கூப்பிட்டோனே அரைஞ்சிருப்பேன். சரி போனா போதுன்னு விட்டேன்" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் "சரிப்பா நீ வேலைல வந்து சேர்ந்துரு" அப்படிங்கிறாங்க. தேங்க் யூ சார்" அப்படிங்கிறாங்க. "உனக்கு இனிமே சம்பளம் நீ வாங்குனத விட 2 மடங்கு அதிகமாவே உனக்கு குடுக்குறேன் போதுமா?" "சார்" அப்படிங்கிறாங்க. "ஆமாம்மா. நீ வந்து இப்போ சாதாரண ஸ்டூடண்ட்டுக்குலாம் பாடம் எடுக்க போல. இங்க ஃபுல்லா ஹை கிளாஸ் எல்லாத்துக்கும் நீ தான் டீச்சிங் பண்ற, மேனேஜ்மென்ட் பண்ற. உனக்கு 60,000 சம்பளம்" அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறாரு சுரேஷுக்கு. அப்படியே சாஞ்சு விழுகுது மதி சுரேஷ் மேல. அப்புறம் தாங்கி பிடிச்சுக்கிறாங்க. என்னாச்சு மதி? ஏதாவது கர்ப்பமா இருக்கீங்களா?" "சார்" அப்படின்னு டக்குன்னு முழிக்கிறாங்க. "அப்படிலாம் இல்ல சார்." "ஏன்? அப்படிலாம் இல்லன்னா புருஷன் பொண்டாட்டினா அதெல்லாம் சகஜம் தானே" அப்படிங்கிறாங்க. "இருக்கப்பா அதெல்லாம். அ இருக்கட்டும் சார். மதி அடுத்த வாட்டி பார்க்கையில அந்த பிரமஸோட நான் பார்க்கணும்." "ஓகே சார். தேங்க் யூ சார்ன்னு வெளில
வராங்க. தங்கராஜ் நிக்கிறாரு. வெளியில வந்த கையோட அப்படி கெத்தா மாஸா அந்த சர்டிஃபிகேட்ட காமிக்கிறாங்க. அந்த இது குடுக்குறாங்க இல்லையா? அப்பாயின்ட்மென்ட் ஆர்டரு. பாத்தீங்களா? 60,000 சம்பளம். 20,000 போக்கி 60,000 வாங்கி குடுத்த பெருமை உங்களுக்கு தான் சேரும் மிஸ்டர் மை டியர் பிரதர் அப்படிங்கல. அப்படின்னு முறைக்கிறாங்க. நீங்க ஏன் வேலைய கெடுக்குறீங்களா? பரவால்ல. நீங்க அப்படி கெடுத்ததுனால தான் இன்னைக்கு எனக்கு ப்ரமோஷனோட கிடைச்சிருக்கு. உங்களுக்கு உதவி பண்ண ஆளு தெருவுல நிக்கிறாரு. அங்க பாருங்க. அந்த ஆள் தொங்கிக்கிட்டு நிக்கிறாரு. "என்ன சார் இப்படி ஆச்சு உங்களால?" அப்படிங்கல. "சரி, சரி. உங்களுக்கு என் கம்பெனில வேலை போட்டு குடுக்குறேன். என்ன பண்றது?" அப்படின்னு கிளம்புறாங்க. சுரேஷ் பார்க்குறாங்க. "மாமா விட்டுருங்க மாமா. இனிமே இத பத்தி பேச வேணாம். உங்கள பத்தி எவ்வளோ பெருமையா சொல்லியிருக்காங்க. உங்கள்ட்ட எதுவுமே உங்கள பத்தி இங்க சொல்லவே இல்ல தெரியுமா மதி?" அப்படிங்கிறாரு. இப்படி பார்க்குறாங்க. ச்சே! அப்படின்னு வண்டி எடுத்துட்டு போறாரு. சிரிக்குதுங்க சுரேஷும் மதியும். அங்கேருந்து ஸ்வீட் வாங்கிக்கிட்டு வண்டியில வந்து வேகமா எல்லார்ட்டயும் குடுக்க, அதுக்குள்ள இங்க தங்கராஜ் அவளுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு மாமியாவுக்கு சொல்ல, 60,000 சம்பளமாமே! சும்மாவே ஆடுவா. இப்ப 60,000மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில வந்து இறங்குதுங்க. ஸ்வீட் எல்லாத்துக்கும் குடுக்குறாங்க. மலர் ஓடி வந்து கட்டி புடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மலரும் மதியும் சுரேஷும் ஒரு மாரியா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க, "என்ன நடக்குது இங்க?" அப்படின்னு மலர் கேட்க, "போங்க ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியாறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படியே மதியும் நம்ம சுரேஷும் ஒண்ணு சேர்ந்தா டூயட் பண்ணா, "சுந்தரி நீயும்" அப்படின்னு நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்புறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.